சிறார் எழுத்தாளர்களின் கலைஞர்களின் சங்கத்தின் மாநில தலைவர். எழுத்தின் தொடக்கமே கவி. சிறார் இலக்கியங்களின் படைப்புகளின் மிகுதி. கவிதை, சிறுகதை, குறுநாவல், சிறார் இலக்கியம், கட்டுரை, மொழிபெயர்ப்பு நூல் என படைப்புகள் மிகுதி. இலக்கிய உலகில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி கொண்டிருப்பவர். அடிக்கடி நூலகம் செல்லும் பழக்கம் உள்ளது. நாடக ஆசிரியரும் கூட. இலக்கியம் பேசாது ஒரு நாளும் கூட கிடையாது. தற்போது சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர்களை புத்தக வெளியீட்டின் மூலமாக படைப்பாளிகளாக உருவெடுத்திருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய சார்பிலும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, குமிழ்முனை என்ற பெயரை நான் ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் கேள்விப்பட்டேன். இப்படி ஒருத்தர் ரோட்டில் புத்தகத்தை வச்சு படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. ஏன்னா சாதாரணமாக பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம், வாசிப்பு குறைந்து விட்டதுன்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சமூகம் முழுவதும் இருக்கும். அது என்ன கஷ்டம்னா, படிக்காதவங்களும் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. திருடன் ஓடும்போது திருடனும் சேர்ந்து சொல்கிற மாதிரி தான், திருடன் ஓடுறாங்கிற மாதிரி படிக்காதவர்களும் சேர்ந்து பொதுவாக இப்போ யார் சார் வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லா இடங்களையும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது உண்மையா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை வாசிப்பினுடைய தன்மை வடிவம் மாறி இருக்கிறது. இப்போ எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நாங்கள்லாம் பூமர் அங்கிள். எங்களுக்கு அந்த புது புத்தகத்தை பார்த்து அப்படியே பிரித்து அதை மோந்து பார்த்து அந்த வாசனை இருக்கே அப்படின்னு புலகாங்கிதம் அடைகிற ஒரு ஜெனரேஷன். ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் பிறக்கும் போதே மொபைலில் தான் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, டிஜிட்டலில் தான் கதை படிக்கிறாங்க. ஒரு டிஜிட்டலுக்குள்ளே 1000 புத்தகங்களை அவங்களால வச்சுக்கிட முடியுது ஒரு மொபைலுக்குள்ளே. அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் புத்தகத்தை நான் படித்த மாதிரியே படிக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு அந்த நாள் முதல் இந்த நாள் வரைங்கிற பாட்டு பிடிச்சிருக்குன்னா என் பேர பிள்ளைக்கு அது பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கோல்டன் ஆரோ நெஞ்சிலே மறந்து போயிட்டேன், கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சிலே ஆரோ, நீ இல்லாத வாழ்க்கை ரொம்ப சாரோ அப்படிங்கிறாரு. அப்போது தலைமுறை மாறுது, வடிவங்கள் மாறுது, புத்தக வாசிப்பும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த புத்தக வாசிப்பை மொத்தமாக கைவிட்டுட்டாங்கன்னெலாம் சொல்லவே முடியாது. இதோ அதற்கு சாட்சி இந்த படைப்பாளிகள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள், தூத்துக்குடியில் உருவாகி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பெண் படைப்பாளிகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கொரோனா காலத்தில் ஏராளமான பெண்கள் எழுத வந்திருக்கிறார்கள். அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். 50 பெண் எழுத்தாளர்கள் வரலாற்று நாவல்களை எழுதி வானதி பதிப்பகம் மூலம் சென்னையில் வெளியிட்டிருக்கிறார்கள். 50 பெண்கள் ஒரே நாளில். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதே போல் சிறார் இலக்கியத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கான கதைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டம் என்பது பெண்கள் எழுதுகிற ஒரு காலகட்டம். அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் குமிழ்முனை மாதிரி, காதைக்களம் மாதிரி, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாதிரியான அமைப்புகள் குழந்தைகளிடம் வாசிப்பை கொண்டு செல்ல வேண்டும், குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மேலே ஒரு காலத்தில் என்னுடைய பள்ளி பருவம் அல்லது கல்லூரி பருவத்தில் படிப்பகங்கள் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த மாதிரி வயதானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஊர்லேயும் தெருவுக்கு தெரு அல்லது 4 தெருவுக்கு ஒரு தெருவில் ஒரு படிப்பகம் இருக்கும். அந்த படிப்பகத்தில் எல்லா பத்திரிகைகளும் கிடக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம இப்போ டீ சாப்பிட போகிற மாதிரி
அப்படி போயிட்டு வர்ற எல்லாருமே இந்த படிப்பகத்தில் உட்கார்ந்து அனைத்து பத்திரிகைகளையுமே பார்ப்பாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க. அதுதான் அவங்கள எல்லாரையுமே, எல்லா தலைமுறையுமே நூலகத்தை நோக்கி அனுப்பும். ஆனால் இன்றைக்கு வந்து படிப்பகங்கள் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றாக குமிழ்முனை இருக்கிறது. அதான் முக்கியமானது நான் நினைக்கிறேன். இப்படியான சிறிய சிறிய முயற்சிகள் இதுதான் முக்கியம். நாம் வந்து பிரம்மாண்டத்தை நோக்கியே வந்து நாம் யோசிக்க வேண்டியதில்லை. நாம் சிறிய சிறிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிறிய சிறிய முயற்சிகள் என்பது உலகளாவிய அளவில் ஏராளமாக நடந்திருக்கின்றன என்பதையும் வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பெங்காலில் ஒரு பெரியவர் அவருடைய 90 வயது வரை, அவரால் நடக்க முடிந்த காலம் வரை முதுகில் புத்தகங்களை சுமந்து கொண்டு மலை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறார். எப்படி? திங்கக்கிழமை ஒரு ஊர், செவ்வாய்க்கிழமை ஒரு ஊர், புதன்கிழமை ஒரு ஊர். ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே வாசிக்கிறவர்களுக்கு புத்தகங்களை, நூலகம், நடமாடும் நூலகம், புத்தகத்தை கொடுத்துட்டு 7வது நாள் கழித்து திரும்பி வரும்பொழுது ஒவ்வொரு ஊரிலும் அந்த புத்தகங்களை மாற்றி வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒரு முயற்சி ஒன்று பெங்காலில் நடந்திருக்கு. அவருடைய மரணம் வரை இதை தொடர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவர் இன்றைக்கும் பேசப்படுறார். பொதுவாக வாசிப்பு குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா சாதாரணமாக இப்போ மொபைலில் எடுத்துட்டாலே நம்ம என்ன செய்வோம், எத்தனை லைக் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு தான் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா நம்ம லைக்கை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியே வந்து டிஜிட்டல் இதோட அந்த உலகத்தில் வந்து உள்ளே போயிடுவோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் 2 சகோதரிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நினா சான்கோவிச், ஆனி என்கிற 2 சகோதரிகள். இருவரில் ஒருவர் புத்தக வாசிப்பாளர், தீவிரமான புத்தக வாசிப்பாளர். யார்? ஆனி. நினா வந்து அந்த அளவுக்கு வாசிப்பாளர் இல்லை. அவர் பத்திரிகையாளராக இருக்கிறார், ஃப்ரீலான்ஸர் பத்திரிகையாளராக இருக்கிறார், சுதந்திர பத்திரிகையாளராக இருக்கிறார். அப்போ இவங்க திடீர்னு வந்து ஆணிக்கு புற்றுநோய் வந்து ஒரு ஆண்டு காலத்தில் அவர் மரணம் அடைகிறார். இறந்து போன உடனே நினாவுக்கு சகோதரி மேலே மிகுந்த பாசம். என்ன செய்வதுன்னு தெரியலை. ஓராண்டு நிறைவு பெறுகிறது. நாம் வந்து நம்ம வீடுகளில் வந்து இறந்தோர்களுக்கு என்ன செய்வோம், இறந்த மூத்தவர்களுக்கோ குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தாலும் எப்படி மரணம் அடைந்தாலும் அவங்களுடைய ஓராண்டு நினைவு நாளை நாம் எப்படி கொண்டாடுவோம், அவர்களுக்கு பிடித்தமான உணவு, உடை எல்லாத்தையும் வச்சு, முடிஞ்சால் பிராமணரை கூட்டி கொண்டு வந்து சடங்கு செஞ்சு அதை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்து, இதை செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாம் வந்து பிண்டம் வைத்து கரைப்பது, அப்படிலாம் செஞ்சாச்சுன்னா ஏதோ அந்த முன்னே அவருக்கு வந்து செய்த ஒரு நினைவு அஞ்சலியாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நினா என்ன செய்தார் என்றால், சகோதரியனுடைய ஓராண்டு நினைவு தினத்தை அவர் எப்படி கொண்டாடினார்? தினம் ஒரு புத்தகம் வாசித்தார். தினம் ஒரு புத்தகம் 365 நாட்களும் வாசித்தார். ஒரு நாள் இல்லை. நம்ம சரஸ்வதி பூஜைக்கு புத்தகத்தை வச்சுட்டு எடுத்து கும்பிட்ற மாதிரிலாம் இல்லை. 365 நாளும் புத்தகம் வாசித்தார். 365 நாள் புத்தகம் வாசித்தார்னா நாம் வந்து சரி ஒரு 24 பக்கத்தில் வாசிச்சிடலாமா, 32 பக்கம் தானே அப்படின்னு இல்லை. 300 பக்க புத்தகங்களை வாசிச்சிருக்கிறார். தினம் 300 பக்கம். ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு அதை பற்றி, அந்த புத்தகத்தை பற்றி அவர் கட்டுரை எழுதுகிறார். அவருடைய பிளாக்கில் போடுறாங்க அந்த அம்மா. 365 நாளும் எழுதிய அந்த மதிப்புரைகளை எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். த டால்ஸ்டாய் அண்ட் த பர்பிள் சேர். இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். டால்ஸ்டாய் அண்ட் த பர்பிள் சேர் என்ற பெயரில் ஒரு புத்தகமாக வெளிவருகிறது. அந்த புத்தகம் அமெரிக்காவில் வந்து ஹாட் சேல் அந்த ஆண்டு. ஏன்னா 365 நாளும் 365 புத்தகத்தை பற்றிய அறிமுகத்தை அவர் கொடுக்கிறார். வாசிப்பு அது இந்த காலத்தில் தான் நடந்திருக்கு. இது அந்த காலம் இல்லை. அப்போ வாசிப்பு என்பது ஏன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது? அது எதில் வாய்ச்சாலும் சரி,
வாசிப்பு என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக நான் வரும்போது பஸ்ஸில் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், நாம் எதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். நிறைய கவிஞர்கள் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கவிதை குறித்து ஜோ பேச போகிறாரு. அதனால் நான் அந்த பகுதிக்குள்ளே போகலை. ஆனால் அதற்கு பதில் நம்ம வேறு ஒன்று அடிப்படையான விஷயங்களை குறித்து சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 20-25 நிமிஷம் முடிச்சிடலாம். என்ன கலையே நம்ம கலை என்பதே போலச் செய்தல் தான். இது உண்மை இல்லை. ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அது இப்போ மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது. அது கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், புனைவாக இருக்கக்கூடிய எல்லாமே அல்லது நிகழ்கலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே போலச் செய்தல் தான். போலச் செய்தல் உண்மையாகாது. ரொம்ப முக்கியமான நாம் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்திய சமூகம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இது. 65 கோடி பேர் போய் கும்பமேளாவில் குளிச்சிருக்கிறாங்க. எதற்காக குளித்தாங்க? எதற்காக இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் மட்டும் போய் குளிக்க வேண்டும்? அந்த ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு வேறு நாளே இல்லையா? இந்த நாட்களுக்குள் குளித்தால் உங்களுடைய பாவங்கள் போய்விடும், தீர்ந்து விடும்னு ஒரு கற்பிதம், ஒரு கதை. அதில் ஏதாவது யதார்த்தம் இருக்கா? உண்மை இருக்கா? அறிவியல் இருக்கா? ஒரு கற்பிதத்திற்காக இத்தனை பேர், 65 கோடி பேர் போய் அங்கே குளித்து அந்த ஆற்று தண்ணி அழுக்கானது மட்டும் இல்லை, அவ்வளோ பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இப்போ இறந்து போனவர்களெல்லாம் மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்றவாங்க. நம்ம வழக்கமாக சொல்கிறது அவனுக்கு மோட்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு கற்பிதத்திற்காக இவ்வளவு மக்களை அது ஒரு பௌதீக சக்தியாக மாற்றுகிறது. ரொம்ப முக்கியமானது அதுதான். நீங்கள் கலையினுடைய ஒரு பணி என்னவென்றால், அது மக்களை கவ்வி பிடித்தால் அது பௌதீக சக்தியாக மாறிவிடும்னு லெனின் சொல்கிறார். கார்கியினுடைய தாய் நாவல் வெளிவந்து புரட்சியை விரைவுபடுத்தியது அப்படின்னு லெனின் சொல்லும்போது அவர் சொல்கிற மிக முக்கியமான ஒன்று, ஒரு கருத்து மக்களை கவ்வி பிடித்து விட்டால் அது பௌதீக சக்தியாக மாறிவிடும். அப்போ எது பௌதீக சக்தியாக மாற வேண்டும்? எது பௌதீக சக்தியாக மாறும்போது நம்முடைய சமூகம் சமத்துவ சமூகமாக, எல்லோருக்கும் சம வாய்ப்புள்ள சமூகமாக மாறுமோ அதுதான் மாறும். இது மாதிரியான கருத்துகள், கற்பிதங்கள் எதை நோக்கி நம்ம எடுத்து செல்லும்னா, வரலாற்றை பின்னுக்கு தள்ளுகிற வேலைகளை செய்கிறது. ரொம்ப தீவிரமாக செய்யுது. ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். காசி தமிழ் சங்கமம் நடந்தது. அரசியல் இல்லை, கலையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் யாரை அவங்க முன்வைத்தார்கள்? அகத்தியரை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் அகத்தியரை முன்வைப்பதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய கவனத்தை அல்லது இவர்களை அவர்களோடு இணைத்து விட முடியும் என்பதற்காக அகத்தியரை முன்வைக்கிறார்கள். நமக்கும் சினிமா படம்லாம் வந்துருச்சு அகத்தியரை பற்றி, சீரியல்லாம் கூட நிறையா வந்திருக்கு. அகத்தியர்னால் நாமளுமே என்ன சொல்லுவோம்னா தமிழ் முனின்னு சொல்லுவோம். காவிரி எங்கேருந்து பிறந்ததுன்னு கேட்டால் அகத்தியரோட கமண்டலத்திலிருந்து பிறந்ததுன்னு சொல்லுவோம். அந்த கமண்டலத்தை எப்படிரா கவுத்தினார்னா, அவர் கவுத்தலை, காக்கா உட்காந்து கவுத்திருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான கட்டுக்கதைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் உண்மையில் அகத்தியர் என்ற ஒருவர் வரலாற்றிலேயே கிடையாது. நாம் எப்படி இன்றைக்கும் நம்முடைய பாடப்புத்தகங்கள் தொடங்கி சாதாரணமாக பேசுகிற பேச்சாளர்கள் உட்பட எல்லோருமே நீதி தவறாத மன்னர் யார் என்று கேட்டால் மணிநீதி சோழன்பாங்க. ஏன் மணிநீதி சோழன்? அவன் பையன் போய் மாட்டுக்கு கண்ணுக்குட்டியை தேர் ஏற்றி கொன்று விட்டதனால் தன் மகனை தேர்காலில் இட்டார். அவ்வளவு நேர்மையான நீதிமான் மணிநீதி சோழன் என்று எல்லாருமே சொல்லுவாங்க. ஏராளமான கவிஞர்கள் மணிநீதியை சொல்லாத இருக்கவே மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மணிநீதி சோழன்ற ஒரு கதாபாத்திரமே வரலாற்றில் கிடையாது. மணிநீதி சோழன் என்கிற கதாபாத்திரம் கற்பனையான ஒரு கதாபாத்திரம்.
அதனால தான் சொல்கிறேன், கலையில் மட்டும் எப்போதுமே நாம் எதை சொல்ல வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் கவனமாக இல்லை என்றால் இப்படியான புராண இதிகாச கதைகளுக்குள்ளே போய் சிக்கிடுவோம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது ஏதோ இந்து மதத்திற்கு மட்டுமானதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் அந்த அகத்தியரை பற்றி சொல்லும்போது, பல்லவர் காலத்தில்தான் அகத்தியர் என்ற அந்த கதாபாத்திரம் புராணங்களின் வழியாக நம்முடைய வரலாற்றுக்குள் வராங்க. அது வரைக்கும் அகத்தியர் என்ற பெயரே சங்க பாடல்களில் கிடையாது. நம்முடைய தமிழர்களினுடைய தொழில் தமிழ் இலக்கியம் என்றால் அது இன்று வரை சங்க பாடல்கள் தான். சங்க பாடல்களில் எந்த இடத்திலும் அகத்தியர் என்ற சொல்லே கிடையாது. ஆனால் பின்னால் கிட்டத்தட்ட கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அகத்தியர் பல்லவர்கள் காலத்தில் உள்ளே நுழைகிறார். நுழைந்த பிறகு அவரை மீண்டும் மீண்டும் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த சமயவாதிகள், திருஞான சம்பந்தர் காலமாக இருக்கலாம், இறையனார் களவியல் எழுதிய இறையனாராக இருக்கலாம், திருநின்றசீர் பாண்டியனாக இருக்கலாம், குலசேகர பாண்டியனாக இருக்கலாம், மன்னர்கள் தொடங்கி எல்லோருமே இந்த அகத்தியரை நம்முடைய வரலாற்றுக்குள் மீண்டும் மீண்டும் கற்பனையான கதாபாத்திரத்தை புராணங்களின் வழியாக உருவாக்குகிறார்கள். என்ன அவசியம், ஏன் தேவை? அவர் ஒரு ஆரிய முனிவர் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த கதாபாத்திரமே ஆரிய முனிவர் தான். அவர் திராவிடர் கிடையாது. ஒரு ஆரிய முனிவரை தமிழ் மொழிக்குள் அல்லது தமிழ் வரலாற்றுக்குள், தமிழ் இனக்குழுவினுடைய வரலாற்றுக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை அவசியம் என்ன? அவரை தொல்காப்பியத்திற்கு முந்திய காலகட்டத்தைச் சேர்ந்தவராகவும் அவரிடம்தான் தொல்காப்பியரே பாடம் கற்றார் என்றும் அதை கற்றுக்கொண்டு தான் தொல்காப்பியத்தை எழுதினார் என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தொல்காப்பியத்தில் எந்த இடத்திலும் அகத்தியர் பேர் கிடையாது. இருக்கணும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அகத்தியன் அப்படின்னு ஒரு பேர் வரணும்ல. ஆனால் அதற்கு பிறகான காலத்தில், தொல்காப்பியம் இல்லை, கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகான காலங்களில் இன்று வரை அகத்தியரை தலைச்சங்கத்தினுடைய கவிஞராக, 3 சங்கங்கள் இருந்ததாகலாம் நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் கதை தான். அதில் ஒரே ஒரு சங்கம் மட்டும்தான் உண்மை, கடைச்சங்கம் மட்டும்தான் உண்மையான சங்கம். தலைச்சங்கமும் சரி இடைச்சங்கமும் சரி கிடையாது. நீங்கள் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். தலைச்சங்கத்தில் யார் இருந்தார்னா சிவபெருமான் இருந்தாராம், முருகப்பெருமான் இருந்தாராம், அப்புறம் இவர் அகத்தியர் இருந்தாராம். இவங்கெல்லாம் தான் தலைச்சங்கத்தில் இருந்தாங்களாம். இதை சொல்லும், இந்த பேரை கேள்விப்படும் போதே நமக்கு தெரியலையா நல்லா கதை விடுறாங்கன்ட்டு. அதே போல் தான் இடைச்சங்கமும். கடைச்சங்கத்தில் மட்டும்தான் அதுதான் நடந்திருக்கு. அது மட்டும்தான் உண்மையான வரலாறு. அப்போ இடைச்சங்கத்தையும் தலைச்சங்கத்தையும் உருவாக்கும் போதே அகத்தியரையும் இவர்கள் ஒரு கதாபாத்திரமாக, ஒரு கற்பனையான கதாபாத்திரமாக அதில் கொண்டு வைக்கிறார்கள். அந்த அகத்தியர் தான் தமிழை சொல்லிக் கொடுத்தார், தமிழ் மொழியை உருவாக்கினார். ஏன் இருந்துட்டு போட்டுமே, அதனால் என்ன, நம்மால் தானே அப்படின்னா என்ன சிக்கல்னா, சமஸ்கிருதம் கற்ற முனிவர் அவர் வடபுலத்து முனிவர். அவரிடமிருந்து தான் தொல்காப்பியர் கற்றார் என்றால், அவரிடமிருந்து தான் வந்தது. அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்தார் என்றால், சமஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழ் வந்தது என்று வருகிறது. அதுதான் சிக்கல், வேறு ஒன்றும் சிக்கல் இல்லை. நம்ம யாருக்கு எதிரியெல்லாம் இல்லை, நம்ம யாரையும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. யார் ஒருவர் யார் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மொழி திணிப்பாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, இந்தியாவில் மீண்டும் மீண்டும் மொழி பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது. குறிப்பாக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, அது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், நேற்றைக்கு அது காங்கிரஸ் கட்சியாக இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் பிரச்சனையே தமிழ்நாடு தான். ஏனென்றால் தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. இரண்டும் தனித்துவமான தன்மை கொண்ட மொழிகள். இந்த மொழி தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது. உலக அளவிலான அடையாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடியது தமிழ் மொழி தான்.
இதை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புராணங்களும் இதிகாசங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இதையெல்லாம் உண்மை என்று நம்பி விடுகிற கஷ்டம் வருது. எரிஞ்சியூர் முடிநாகராயர் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார். கொஞ்சம் பழைய கதை தான், இருந்தாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எரிஞ்சியூர் முடிநாகராயர் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அவரை பற்றி எழுதும்போது அவர் இடைச்சங்கத்தில் இருந்தவர் என்று எழுதுகிறார்கள். உதியன் நெடுஞ்சேரலாதன் என்கிற ஒரு சேர மன்னருடைய அவையில் அவர் இருந்திருக்கிறார், அல்லது அவருடைய ஆதரவில் அவர் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் பெருஞ்சோற்றுப்படை என்று ஒரு பாடல் எழுதுவது, கவிஞர்கள்னாலே எப்படி பொய் தானே சொல்லுவாங்க. இல்லை, நான் கவிதை எழுதியிருக்கிறேன், அதனால் தைரியமாக சொல்லுவேன். கவிஞர்கள்னால என்ன சொல்லுவாங்க, இந்த பொய்ன்னு சொன்னோன்னே கொஞ்சம் இதாக இருக்குது, அப்படிலாம் இல்லை, புனைவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது கவிஞர்கள்னாலே கொஞ்சம் பொய் சொல்லுவோம்ல. அந்த எரிஞ்சியூர் முடிநாகராயர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ட புழுகு ஆகாச புழுக சொல்கிறார். அதுதான் சிக்கலே. அதுதான் அந்த உதியன் நெடுஞ்சேரலாதனுடைய அவையில் இருந்த அந்த புலவர், மகாபாரத போர் உதியன் நெடுஞ்சேரலாதன் காலத்தில் நடந்ததாகவும், அப்போது அந்த போரில் ஈடுபட்ட கௌரவ படைகளுக்கும் பாண்டவ படைகள் அத்தனை பேருக்குமான உணவு உள்ளிட்ட அனைத்தையும் உதியன் பெருஞ்சேரலாதன் அவர்களுக்கு அளித்தான் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருக்கார். இருக்கலாமே, இது என்ன இருக்குது, தப்பாக இருக்குது, இருந்தாலும் உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் என்ன சார் எதனாலும் கேள்வி கட்டிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா, நீங்கள் மகாபாரதத்தை கொஞ்சம் அப்படி உற்று கவனித்தால், கௌரவ படையிலும் சரி பாண்டவ படையிலும் சரி 18 அக்ரோணிகள்னு சொல்கிறாங்க. 18 அணிகள், இந்த பக்கம் 18 அணி, இந்த பக்கம் 18 அணி. அது என்னென்ன அணின்னா, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வில்படை, வேல்படை, இப்படி நிறையா இப்படி அக்ரோணிகள்ன்றாங்க. ஒரு அக்ரோணிக்கு 21,000 பேர். நான் உத்தேசமாக தான் சொல்கிறேன். அதான் உத்தேசமானா 21,978 ஏதோ வரும். ஆனால் 21,000 பேர் ஒரு அக்ரோணி படைக்கு. இப்போ 18 அக்ரோணி படைக்குன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பக்கத்தில்? இன்னொரு பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? இவர்கள் குதிரைப்படை, அப்புறம் யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. தேர்ப்படைன்னா வெறுமனை ஒரு தேரும் ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டான். நம்ம பார்க்குறோம் இல்லையா, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வண்டி ஓட்டினா தானே பின்னாடி அர்ஜுனர் அம்பை விடுறாரு. அப்போ எல்லாத்துக்கும் கூட 2 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு எண்ணிக்கையை நீங்கள் கணக்கை போட்டு பார்க்கலாம். போட்டால் 1 கோடி பேர் வராங்க. உதியன் பெருஞ்சேரலாதன் காலத்தில் 1 கோடி பேருக்கு, எப்போ பாரதியார் காலத்திலே 30 கோடி பேர் தான் சொல்லியிருக்கிறாரு. இது எரிஞ்சியூர் முடிநாகராயருடைய காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட கிபியினுடைய தொடக்க காலகட்டம். அந்த காலகட்டத்தில் 1 கோடி பேர் இருந்ததாகவும், அந்த 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் இவர் சோறு போட்டதாகவும் எழுதுகிறாரு. அண்ட புழுகு இல்லையா, ஆகாச புழுகு இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல. நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. முன்னோர்கள் யாரையும் குறையாலாம் சொல்லலை. ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, காலம்தான் படைப்பாளியை உருவாக்குகிறது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம் தான் இப்படி புத்தகங்களை எழுத முடியும். இதை 100 வருடத்துக்கு முன்னாடி யாரும் எழுதியிருக்க முடியாது. இன்னும் 100 வருடத்துக்கு பின்னாடி இப்படி எழுதியிருக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டம் தான் படைப்பாளியை உருவாக்குது. அந்த காலகட்டத்தினுடைய விழுமியங்களை, அந்த காலகட்டத்தினுடைய மதிப்பீடுகளை சொல்கிறார்கள். இன்றைக்கும் நாம் சொல்ல வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது திருக்குறளாக இருந்தாலும் சரி, சங்கப்பாடல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த காலகட்டத்தினுடைய மதிப்பீடுகளை சொல்கிற இலக்கியம். அதில் சில பொதுவான மானுட அறம் வேண்டுமானால் இருக்கலாம். அதை அப்படியே பின்பற்றவோ அல்லது அது அப்படியே சரி என்று ஏற்றுக்கொள்ளவோ முடியாது, கூடாது. விமர்சன பார்வையோடு பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது அதுதான், எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த மாதிரியான எரிஞ்சியூர் முடிநாகராயர் மாதிரி சொல்லும்போதே இன்னொருத்தரையும் சொல்லணும், எதை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லணும்ல.
அதுக்காக மொத்தமாக கவிதையே எழுதக்கூடாது, எழுத முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீலகேசி என்ற ஒரு நூல் இருக்கிறது. நீலகேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். குண்டலகேசி என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. இந்த நீலகேசி என்கிற நூல் கவிதை தான், புனைவு தான். அதை எழுதுகிற அது அந்த 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 நீலகேசி நூல் தமிழில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த, தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். ஏனென்றால் தமிழில் முதலாக வெளிவந்த தர்க்க நூல் அதுதான் தர்க்கம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துது. தர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறது நீலகேசி தான். மற்ற நூல்கள் எல்லாம் நீலகேசிக்கு பின்பாக வந்த தர்க்க நூல்கள் தான். சைவ சித்தாந்தம் உட்பட எல்லாமே முதல் நூல் அது நீலகேசி தான். அந்த நீலகேசியில் வரக்கூடிய கதை, பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் நீலகேசி. அவளை முனிச்சந்திரன் என்கிற ஒரு சமண முனிவர், இந்த சமண முனிவரை சென்று அவரை பயமுறுத்தி சமணத்திலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் அல்லது அவரை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பழங்குடியின பெண்ணை அனுப்பி வைக்கிறாராம் நீலிங்கிற ஒரு தெய்வம். இந்த வந்த நீலகேசியை முனிச்சந்திரர் கல்வி அறிவு புகட்டி சமணத்தை சொல்லிக் கொடுத்து, சமண அறங்களை சொல்லிக் கொடுத்து அவரை சமண துறவியாக மாற்றிவிடுகிறார். சமண துறவியான பிறகு நீலகேசி என்ன செய்கிறார் என்றால், சமணமல்லாத பிற சமயங்கள் எது நம்ம தான் இப்போ தான் சைவம்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ முதல்ல இருந்து பௌத்தம், சாங்கியம், ஆசீவகம், அப்புறம் நாம் சொல்கிற சைவம் பின்னாடி வந்தது. அதற்கு முந்திய மதங்கள், சமயங்கள், இந்த சமயங்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம், வைதீக மதம் முக்கியமாக, இந்த சமயங்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம் அவர் சென்று வாதங்களில் வெல்கிறார். வாதங்களில் வென்று அவர்களை தன்வசப்படுத்துகிறார், சமணத்திற்கு மாற்றுகிறார். இப்படி ஒரு கதை தான் அந்த கதை. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது வெளியே அவுட்லைன். அப்படி ஒவ்வொருவரையாக அவர் சென்று வாதிட்டு வெல்லும்போது பூதிகன் என்று ஒரு வேதியனை சந்திக்கிறார். அவர் ஒரு வேத பாடசாலை வைத்து நடத்துகிறார். அந்த வேத பாடசாலையில் வேதங்களை கற்றுக் கொடுக்கிறார். வேதங்களை கற்றுக் கொடுப்பது மட்டும்தான் அவருடைய பணியாக இருக்கிறது. அப்போ இந்த அம்மா நீலகேசி போய், வேதங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களே, வேதங்கள் எங்கிருந்து வந்தனன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பூதிகன் என்ற வேதியர் சொல்கிறார். வேதியர்னால் புரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, வேதங்கள் காற்றிலே வந்தவை, தானாக உருவானவை. அவங்க ஏற்கனவே சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், பௌரஷ்ய அப்படிம்பாங்க. பௌரஷ்யம்னா மண்ணிட உருவதில், அதுனா அது நம்ம அமானுஷ்யங்கிற அர்த்தத்தில் வரும். பௌரிஷ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி சொல்கிறார். சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாரோ ஒருவன் இரவில் உங்கள் வீட்டு முற்றத்தில் மலம் பெய்து விட்டு போய்விட்டான். காலையில் எழுந்து பார்த்தால் இந்த மலம் அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். இது எங்கிருந்தோ வந்த மலம் என்று சொல்வீர்களான்னு கேட்குறான். இவ்வளோதான் கேள்வி. பூதியன் இந்த அம்மா கிட்ட சரண்டர் ஆகி அந்த வேத பாடசாலையை மூடிட்டு போயிடுது. இதுதான் நீலகேசி. இப்போ நம்ம எதை சொல்லணும்? எரிஞ்சியூர் முடிநாகராயரை சொல்ல வேண்டுமா, நீலகேசியை சொல்ல வேண்டுமா? ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் எல்லா விதமான பாகுபாடுகளையும் உருவாக்கக்கூடிய வேதம் மற்றும் மனு தர்மம், வெறும் வேதம்னு மட்டும் சொன்னால் கூட சிக்கல், மனு தர்மம். இந்த மனு தர்மம் என்பது ஏன் மீண்டும் மீண்டும் மனு தர்மத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது? மனு தர்மம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட உயர்ந்ததாக அவர்கள் கருதுகிறார்கள்.
இன்றளவும் நீதிபதிகள் அவர்களுடைய தீர்ப்புகளில் இதை குறிப்பிடுகிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு அதனுடைய ஆதிக்கம் தாக்கம் இருக்கிறது என்பதனால்தான் மீண்டும் மீண்டும் நாம் மனு தர்மத்தை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் மனு தர்மம் ஒரு மனிதனுடைய, நாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது என்னது? உணவு, உடை, உறைவிடம். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை நடந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கான தண்டனை என்ன, இது எல்லாத்தையும் மனு தர்மம் சொல்லுது. நமக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது நகரங்களில் அப்படியெல்லாம் இல்லையே, இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நாம் யோசிக்கிறோம். அல்லது நமக்கு அப்படிலாம் ஒன்றும் சம்பவம் நடக்கலையேன்னு நினைக்கிறோம். இன்றைக்குத்தான் புல்லட் பைக்கில் போனதற்காக கைகளை வெட்டுகிற கொடூரம் நடக்குது. இன்றைக்கி தான் நடக்குது, இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய வீடுகளை தாண்டுவதற்கு முன்பு கைகளில் செருப்புகளை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று அதற்கு பிறகு அந்த செருப்பை கீழே போட்டு காலில் மாட்டிக்கொண்டு செல்கிறதும் இன்றைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயலும் இன்றைக்கு தான் நடக்குது. எதை எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. நமக்கு நடக்கவில்லை அல்லது நகரத்தில் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக இதை நாம் கடந்து சென்று விட முடியாது. ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் மனு தர்மத்தை பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அம்பேத்கர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், மனு தர்மத்தை ஒழிக்காமல் இந்திய சமூகம் விடுதலை அடையாது என்று சொல்கிறார். அதனால தான் அவர் மனு தர்மத்தை எரிக்கிறார். மனு தர்மம் எரிப்பு போராட்டம் என்ற ஒன்றை நடத்துகிறார். பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் மனு தர்மத்திற்கு எதிராகத்தான் போராட்டம் நடத்தினார். அதனுடைய விளைவு தான் கடவுள் கோவில். தெரியும், கடவுளும் அல்லது அதுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்களும் மனு தர்மத்தை காப்பாற்றுகின்றன. மனு தர்மம் சடங்கு சம்பிரதாயங்களின் மூலமாக இந்த பாகுபாடுகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சடங்குகளை ஒழித்தால் மனு தர்மம் ஒழிந்துவிடும். மனு தர்மம் ஒழிந்தால் கோவில்கள் அருங்காட்சியகங்களாக மாறிவிடும். அவ்வளோதானே. நமக்கு ஒன்று கலை மீது நமக்கு விரோதம் கிடையாது. அருங்காட்சியகங்களாக மாறிவிடும். அப்படி மாறும்போது மக்கள் மத்தியில் ஒரு மானுட சமத்துவம் ஒன்று உருவாகும். அதான் முக்கியம். நம்முடைய கலையும் இலக்கியமும் அதை நோக்கிய பயணத்தில்தான் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். நாம் எந்த கவிதை எழுதினாலும் சரி, கதைகளை எழுதினாலும் சரி, நான் குழந்தைகளுக்காக ஒரு 300 கதைகளை எழுதியிருக்கிறேன் என்றால் அந்த 300 கதைகளுக்குள்ளும் எந்த இடத்திலும் தைரியமாக சொல்லுவேன், முனிவர், வரம், சாபம், அதிர்ஷ்டம், யோகம், அப்புறம் ஜோசியம், ஜாதகம், அரசர்னால் நான் அரசரை கேலி பண்ணியிருப்பேன். ஆனால் அரசர்கள் அவர்களுடைய பெருமைகளை குறித்தோ இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் தொடாமலேயே ஒரு 300 கதைகளை எழுதி பார்த்திருக்கிறேன். அப்படின்னா நம்முடைய வளரும் தலைமுறைக்கு நாம் முதல்ல இதை சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம பொதுவாக எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு எழுத்தாளரிடம் கேட்டார், நீங்கள் கடவுளை பற்றி எழுதாவிட்டால் என்ன, கடவுள் இருக்கிறார் இல்லையா, இருந்துட்டு போட்டோம், அதையே நான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லாதீர்கள். இப்படி சொல்லாமல் இருந்தால் கடவுள் வாட்டில் சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்துட்டு போட்டோம். எல்லோரும் சொந்த ப்ராப்பர்ட்டி, நமக்கு பிரச்சனையே இல்லை. என் சட்டையை நான் எந்த கலரில் போடுறதுங்கிறத நான் தீர்மானித்துக் கொள்வதைப் போல கடவுள் அவரவர் சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும். அது பொது ப்ராப்பர்ட்டியாக மற்றவர்களை துன்புறுத்தும் போது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அது எந்த இதாக இருந்தாலும் சரி. அப்போ இதையெல்லாம் ஏனென்றால் கலை இலக்கியத்திற்கு மனதை ஆற்றுப்படுத்துகிற, உளவியலில் வேலை செய்கிற, பாதிப்பை ஏற்படுத்துகிற, நான் சொன்னது தான் முதல்ல சொன்னது தான் சொல்லணும் திரும்ப, 65 கோடி பேரை இங்கிருந்து சென்று இந்தியா முழுக்க சென்று குளிக்க வைத்திருக்கிறது என்றால் அது வெறுமன ஒரு புராண கதை தான். இந்த புராண கதை இப்படி ஒன்றை செய்யும்போது ஏன் இதற்கு மாற்றான ஒன்றை
நம்முடைய கலை இலக்கியத்தின் மூலமாக நாம் செய்ய முடியாது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த திசை வழியே நாம் செல்ல வேண்டும் என்று கூறி, உண்மையிலேயே குமிழ்முனையினுடைய இந்த நிகழ்வுக்கும் அந்த பதிப்பகத்தினுடைய முயற்சிகளுக்கும் இன்னும் பிரம்மாண்டமாக ஆல விருட்சமாக இந்த பதிப்பகம் வளர வேண்டும். ஏராளமான நூல்களை வெளியிட்டு தூத்துக்குடி மண்ணில் அல்லது தூத்துக்குடி ஊரில் படைப்பாளிகளை உருவாக்குவதும், நாங்கள் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்கிறது, கோயில்பட்டில் 7 பேர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோன்னு சொல்லுவோம். அது தூத்துக்குடி மாவட்டங்கிறத நாங்கள் சேர்த்துக்கிடுவோம், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டின்னு. அப்படி இல்லை, தூத்துக்குடியிலும் அப்படியான விருதுகளை பெற்ற படைப்பாளிகள் இருக்கிறார்கள் என்று எதிர்காலத்தில் சொல்ல வேண்டும். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.